தந்தையுடைய கஷ்டத்தை ஒரு இடத்திலும் தாயுடைய கஷ்டத்தை இன்னொரு இடத்திலும் ரசூலுல்லாஹ் உணர்த்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வந்து கேட்டார், மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி சுஹ்பதி, நான் வந்து சிறந்த முறையில் நடந்து கொள்ளும் மிகவும் தகுதியானவர் யாரு? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தாய் என்று சொன்னார்கள். சும்மமன் 3 முறை கேட்ட நேரத்தில் தாய் என்று சொன்னார்கள். நாலாவது யார்? தந்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், நான் மனிதனுக்கு மனிதன் சுஜூது செய்வதாக இருந்தால் கணவனுக்கு மனைவியை சுஜூது செய்ய சொல்லி இருப்பேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் கணவனுக்குள்ள ஒரு சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல விளங்கப்படுத்துகிறார்கள். தந்தையான நிலையில் அல்லாமல் கூட கணவனுக்குள்ள சிறப்பை விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த இடத்திலே தாய்க்கு காட்ட வேண்டிய ஒரு மரியாதையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கண்டிப்பு எனும் குணத்தை தான் அல்லாஹ் தஆலா ஒரு தந்தையிலே நிரப்பமாக படைத்து வைத்திருக்கிறார். அதற்கான காரணம் அந்த குழந்தையுடைய எதிர்காலம், அந்த குடும்பத்துடைய கட்டுப்பாடு, அந்த குடும்பத்துடைய ஒழுங்கு எல்லாமே எதில் இருக்கும்? ஒரு தந்தையில தான் தங்கி இருக்கும் என்பதனால, முன்மாதிரி என்பது அந்த தந்தையில தான் தங்கி இருக்கும் என்பதனால் அல்லாஹ் தஆலா அப்படி வைத்திருக்கிறான். எனவே ஒரு தாயுடைய உணர்வு எவ்வளவு வேகமாக புரிந்து கொள்ளப்படுகிறதோ அதே வேகத்தில் ஒரு தந்தையுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு தந்தை உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டார். எத்தனையோ குடும்பங்களை நீங்க பார்க்கலாம். ஒரு குற்றச்சாட்டு இருக்கும், என்ன தெரியுமா? அவர் எதையும் கணக்கெடுக்கிறது இல்லை, அவர் குடும்பத்தில் ஒழுங்கு கிடையாது, அந்த குடும்பத்துடைய எதிர்காலத்தை பற்றி கவனம் எடுப்பது கிடையாது அப்படின்னு சொல்வார்கள். ஒரு தந்தையால் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுன்னு அப்படி அல்ல அப்படின்னு நிரூபிக்க முடியாது. ஆனா ஒரு தாய்க்கு இந்த குற்றச்சாட்டு வந்தா ஒரே அழுகலை நிரூபிச்சிருவாங்க.